அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புல நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோங்க. பொதுவா நம்ம இறை வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மையே அறியாமல நமக்கு ஒரு சில விஷயங்களானது நடக்கும். ஆனா அது ஏன் நடக்குது? என்ன காரணம்? அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. சாமி கும்பிடுறப்போ நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாவி வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா கண்ணீர் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு சில சமயங்கள்ல சாமி சிலையிலிருந்து கூட பூ விழுறது, மணியோசை கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும். இதற்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும் பொழுது முக்கியமான காரணமே நம்முடைய குறைகளை கடவுள்கிட்ட சொல்கிறதுக்காகவும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், அப்படி நிறைவேறிச்சு அப்படின்னா அதற்கான பரிகாரத்தை செய்யறதுக்காகவும் தான் போவோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்றதுக்காக அந்த நிம்மதியை தேடி கோயிலுக்கு போகிறது வழக்கம். அப்படி கோவிலில் நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு அவங்களே அறியாமல் கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருக்குது, இந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உன்னதமான உறவு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த கண்ணில் இருந்து தண்ணீரே வருங்க. கண்ணில் இருந்து கண்ணீர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். இதுவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்யும் பொழுது கொட்டாவி விடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக கொட்டாவி வர்றதுக்கான முக்கியமான காரணமே போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் அங்கே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் கொட்டாவி வரும். இந்த கொட்டாவி மூலமாக அந்த ஆக்சிஜனை எடுத்துக்க முடியும். இது இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க காலையில் அடிக்கடி கொட்டாவி விட்டுட்டே இருப்பாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டின் பொழுது மட்டும் கொட்டாவி வரும். இது எதிர்மறையான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயம் கொட்டாவி மூலமாக வெளிப்படுவதாக சொல்லப்படுது. உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தாலுமே கூட கொட்டாவி தாங்க வரும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்களானது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சமயங்களில் நம்ம மனமுருகி இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருப்போம். கடவுள் சிலையில் பார்த்திங்கன்னா அந்த சிலையிலேருந்து பார்த்திங்கன்னா உடனே பூக்கள் விழுந்துடும். இதுக்கு ஒரு சிலர் சொல்கிறது உண்டு, என்னென்னா நம்ம வேண்டுறது உடனே நிறைவேறும், கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு நமக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது ஒரு நம்பிக்கை. சாமி சிலையில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டது சீக்கிரமே நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமி படத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூ விழுந்துச்சு அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், ஆனால் கொஞ்சம் கால தாமதங்களானது எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சாமிக்கு நேரே இருக்கக்கூடிய பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்முடைய முயற்சி அதிகமாக இன்னும் எடுக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கோவிலில் இறை வழிபாடு நீங்கள் செய்துட்ருக்கீங்க, அந்த டைமில் மணியோசை கேட்குது அப்படிங்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் சரியாக இருக்குது, நம்மளுடைய வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, கடவுள்கிட்ட சொல்கிறப்போ அந்த ஓசை கேட்குது அப்படிங்கும் பொழுது நம்முடைய கோரிக்கை சீக்கிரமாக நடத்தி வைக்க போகிறாங்க இறைவன், அதுக்கான அறிகுறியாக தான் இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணியோசை கேட்குறது பெரும்பாலும் இந்த காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே நடக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்திக்கிறதுக்கான விஷயங்களாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம சாமி கும்பிட்றப்போ கொட்டாவி வருது அப்படின்றது உடலில் போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாதப்போ தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சோர்வு, மன உளைச்சல், இந்த மாதிரியான காரணங்களால் இது ஏற்படுது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்பொழுது இது மூளைக்கு அதிக ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை, தூக்கமின்மை, இது போன்ற காரணங்களால் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜன் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். அதுவும் மூளைக்கு போதுமான அளவுக்கு தேவையானது இருக்கும் பொழுது நமக்கு கொட்டாவி வரவே வராதுங்க. கொட்டாவி மூலமாக மட்டும்தான் இந்த ஆக்சிஜனை அதிக அளவுக்கு நம்மளுடைய மூளைக்கு எடுத்துகிட்டே போக முடியும். இது ஒரு காரணம். அதே மாதிரி மன அழுத்தம், சலிப்பு, மன அழுத்தம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொட்டாவி கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல. ஆன்மீக ரீதியாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மன உளைச்சல் ஒரு காரணமாக இருக்கும். மந்திரங்கள் சொல்கிறப்போ, தியானம் செய்கிறப்போ மன அழுத்தமானது குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரியே மந்திரங்களை சொல்கிறப்போ அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. அர்த்தம் தெரியாமல் உங்களுடைய மனசு ஒருநிலைப்படாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக சலிப்பு தான் ஏற்படும். அப்படி சலிப்பு ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொட்டாவி வந்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் உடம்புல அதிகமான எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னா அது எப்படி வெளிப்படும்? நம்முடைய கொட்டாவி மூலமாக தான் வெளிப்படும். ஆன்மீக ரீதியாக இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நல்லா தூங்கணும். இது உறுதியாக செஞ்சீங்க அப்படின்னா கொட்டாவியே வரவே வராது. அதே போல் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. மந்திரங்களை சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கோங்க. அர்த்தத்தோடு உச்சரிக்கிறது உங்களுக்கு இன்னுமே நிறைய ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாவி வரும்போது அவங்க கையை வாய் மேலே வச்சு அதை பற்றுவாங்க. இந்த மாதிரி செய்யலாம். அது எதிர்மறை ஆற்றலை குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால
எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவா நம்மளுடைய உடம்பு வந்து சோர்வா இருக்கும் பொழுது கொட்டாவி வருது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய சமயத்தில, சுறுசுறுப்பா, ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நேரத்தில, அந்த கோவிலுக்குள்ள போகும்போது மட்டும் கொட்டாவி வருது அப்படின்றது பலருக்கும் புரியாத விஷயமா தான் இருக்கு. ஸோ இதுக்கு சரியான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, காலைல எழுந்திரிச்சு, குளிச்சுட்டு, சுறுசுறுப்பா நல்ல உற்சாகத்தோட கோவிலுக்கு போவோம். அப்போ சாமி கும்பிட்றப்ப மட்டும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும். இப்படி கொட்டாவி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கோவில்ல வந்து நிறைந்திருக்கக்கூடிய நேர்மறை சக்திகள் உடலுக்குள்ள போகும்பொழுது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள வந்து வெளியேற்றுது. பொதுவா கொட்டாவி அப்படின்னாலே கெட்ட ஆவின்னு தானே பொருளு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட ஆவிகள கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகள அழித்து, நம்முடைய உடம்புல இருந்து அத வெளியேற்றி கொடுக்குது அப்படின்றது தான் முக்கியம். இப்படி கெட்ட ஆவி அப்படின்னு சொல்றதுனால பயப்படணுமா அப்படின்னா, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா, இது நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிறதுனால பல நன்மைகள தரக்கூடிய காரியங்கள வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில சோதனைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். கண் திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால நம்முடைய உடம்புல உண்டாகக்கூடிய எதிர்மறை சக்திகள் தான் கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எதிர்மறை சக்திகள அழிக்கணும் அப்படின்னா, நம்ம முறையான பரிகாரத்த வந்து செய்துக்கணும். அதுக்கு ஒரு எலுமிச்சை பழம் வேணுங்க. எலுமிச்சை பழத்த 2ஆ அரிஞ்சு, ஒரு பாதியில மஞ்சளையும், மறுபாதியில குங்குமத்தையும் பூசி, எப்போதுமே உங்களுடைய வீட்டு வாசல்ல 2 புறங்களிலும் நீங்க வச்சுட்டே வாங்க. பிறகு உங்களுடைய நில வாசப்படியில எப்போதும் எலுமிச்சை பழத்தோட 5 பச்சை மிளகா, ஒரு கறித்துண்டு சேர்த்து கட்டி ஒரு நிலவாசப்படிக்கு மேல வந்து தொங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்ல இருக்கக்கூடியவங்கள கிழக்கு முகம் பார்த்து உட்கார வச்சு, கொஞ்சமா கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இடது கையில எடுத்துக்கிட்டு, வீட்டையும், வீட்ல இருக்கக்கூடியவங்களையும் சுத்தி போடுங்க. இப்படி செய்யறதுனால நமக்கு தீங்கு அளிக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள நம்மகிட்ட இருந்து வெளியேற்ற முடியும். ஸோ இப்படி கண் திருஷ்டிக்கான பரிகாரத்த நீங்க முறையா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்ககிட்ட உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறி, கோவிலுக்கு போகும்பொழுது கொட்டாவி வர்றது கண்டிப்பா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதேபோல நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது கொட்டாவி வந்துச்சு அப்படின்னா, நம்முடைய வாய்வழி வரக்கூடிய மூச்சுக்காற்று கடவுள் மீது, விக்கிரகத்தின் மீது பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கை வச்சு வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அப்படி ஒருவேளை நமக்கு அது வந்து படும்பொழுது பெரும் கஷ்டத்த கொடுத்துடும். அதனால நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க மேலேயோ, இல்லைன்னா வந்து கடவுள் மீதும் படாத அளவுக்கு ஒரு கைக்குட்டையோ, ஒரு துண்டையோ பயன்படுத்தி வாய வந்து மூடிக்கணும். இனிமேல் நீங்களும் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு கொட்டாவி வருதா, இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கவனிச்சு பாருங்க. அப்படி ஒரு வேளை தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த பரிகாரங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் முறைப்படி வந்து செய்துட்டு வரும் பொழுது, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப நலமோடு சிறப்பாக வாழ முடியும். ஸோ அப்படி வாழ்கிறதுக்காக நீங்கள் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய கொட்டாவி எதற்காக வருது, கோவிலுக்கு போகும்பொழுது மட்டும் வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது கொட்டாவி உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.